குட் மார்னிங். நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்பு ஹவு டு இம்ப்ரூவ் எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ். எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா நாம் ஃபஸ்ட்டு அதை EQ எமோஷ்னல் கோஷன்ட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஒருத்தருடைய உணர்ச்சிகளை புரிஞ்சிக்கிறது, அதை எப்படி கையாள்றது, அது மாதிரி மற்றவர்களுடைய உணர்ச்சிகளை புரிஞ்சிக்கிறது, அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறது தான் எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ். அப்போ எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸை நாம் ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று தான். அப்போ எப்படியெல்லாம் நம்மளுடைய எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். எல்லாத்துக்குமே சில பாயிண்ட்ஸ் இருக்கும். அந்த பாயிண்ட்ஸ்க்கெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணினோம்னா தான் அதை நம்ம கிளியர் பண்ணி கொண்டுட்டு வர முடியும், இல்லைங்களா? அப்போ நம்ம எப்படி எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு டிப்ஸ் பார்த்தோம்னா, செல்ஃப் அவேர்னஸ் ரொம்ப முக்கியம். செல்ஃப் அவேர்னஸ் அப்படின்னாலே நாம் ஃபஸ்ட்டு விழிப்புணர்வாக இருக்கிறது, நாம் தெரிஞ்சுக்கிறது, நம்மளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது அவேர்னஸ். அப்போ செல்ஃப் அவேர்னஸுக்கு 3 பாயிண்ட்ஸ் இருக்குது. ரெகக்னைஸ் எமோஷன்ஸ், ரெகக்னைஸ் எமோஷன், ரிஃப்ளெக்ட் ஆன் ஃபீலிங்ஸ், ஜேர்னலிங். இந்த 3 பாயிண்ட்ஸும் செல்ஃப் அவேர்னஸுக்கு முக்கியம். ஃபஸ்ட்டு ரெகக்னைஸ் எமோஷன்ஸ் அப்படின்னா, நாம் உணர்ச்சி வசம்தான் படுறோம், நம்ம எமோஷ்னல் ஆகிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சிக்கணும், ஒத்துக்கணும், நாம் கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு எமோஷ்னல் அதிகமாகுது அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அதை ஒத்துக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் நம்ம செல்ஃப் அவேர்னஸாக இருக்க முடியும். அதை பற்றியே நம்ம இல்லாமல் நம்ம பாட்டில் இருந்தோம்னா அதை நம்ம கிளியர் பண்ணிக்க முடியாது. ரெண்டாவது, ரிஃப்ளெக்ட் ஆன் ஃபீலிங்ஸ் அப்படின்னா அதனுடைய காசஸை கண்டுபிடிக்கணும். எதனால் நம்மளுக்கு இந்த எமோஷனல் வந்துடுது, ஏன் இப்படி உணர்ச்சி வசப்படுறது நம்மளுக்கு இருக்குது அப்படின்னுக்கூடிய எல்லாத்துக்குமே ஒரு காசஸ் இருக்கும்ல, அந்த மூல காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ தான் அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய முடியும், இல்லைங்களா? ஜேர்னலிங் அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த எமோஷ்னலுக்கு எல்லாத்துக்குமே தாட்டு தானே காரணம். தாட்டு, எண்ணங்கள், நம்மளுடைய நினைவுகள், தாட்டு. இதை நம்ம ஒரு டைரியோ பேப்பரோ எடுத்து 1 by 1 நம்மளுடைய எண்ணங்களை எழுதிடலாம். அப்போ எமோஷ்னலை வெளிப்படுத்துறதுக்கு அங்கே நம்ம கரெக்டாக இருக்கும். அது முடிஞ்சிடும். இங்கேயே நம்ம எழுதி பார்த்துட்டோம்னாலே அதே அந்த செல்ஃப் அவேர்னஸ் நம்மளுக்கு கிடச்சிரும். அப்போ செல்ஃப் அவேர்னஸ் ரொம்ப முக்கியம், இல்லைங்களா? அதை நம்ம ஃபாலோ பண்ணிடணும். ரெண்டாவது, செல்ஃப் ரெகுலேஷன். இப்போ அவேர்னஸ், நம்மளுக்கு செல்ஃப் அவேர்னஸ் தெரிஞ்சு போயிடுச்சு. அப்போ ரெகுலேட் பண்ணணுமா இல்லையா, அதை கரெக்ட் பண்ணணுமா இல்லையா? அப்போ ஸ்ட்ரெஸ் மேனேஜ். ஸ்ட்ரெஸ் மேனேஜ் அப்படின்னாலே நம்ம எப்பொழுதும் சொல்கிறது தான். என்ன பண்ணலாம்? மெடிடேஷன் பண்ணலாம், அப்புறம் யோகா, எக்ஸசைஸ், வாக்கிங், ஜாக்கிங், இது எல்லாமே செஞ்சோம்னாலே நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் ரெடியூஸ் ஆகுங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஆனால் நம்ம செய்ய தான் மனசு வராது, செய்ய தான் டைம் எடுத்துக்க மாட்டோம். மெடிடேஷன் பண்ணணும், ப்ரேயர் பண்ணலாம், இதெல்லாம் நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்ணுற விஷயங்கள் தான், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஆனால் அதுக்கு கொஞ்சம் மெனக்கெடணும். அப்புறம் பாஸ் பிஃபோர் ரியாக்ஷன். இப்போ ஒரு ரியாக்ட் பண்ண போகிறீங்க, எமோஷ்னலால் ஏதோ ஒரு ரியாக்ஷன் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா பாஸ் பண்ணிடணும். அந்த டைமில் அந்த கண்ட்ரோலை நம்ம மைண்டுக்கு கொண்டுட்டு வந்துடணும், பாஸ் பண்ணிடணும். அப்போ அந்த உடனே அதை வெளிப்படுத்தாமல் தள்ளி போடுறது, இல்லைங்களா? அதை நம்ம பண்ணணும். அது ஒன்று. மூணாவதாக செல்ஃப் கண்ட்ரோல். செல்ஃப் கண்ட்ரோல் நம்மளுக்கு டெவலப் பண்ணிக்கணும். நம்ம செல்ஃப் கண்ட்ரோலை டெவலப் பண்ணணும்னாலே நம்மளுக்கு அந்த செல்ஃப் ரெகுலேஷன் வந்துடும். செல்ஃப் கண்ட்ரோலை நம்ம செல்ஃபை கண்ட்ரோலாக வச்சுக்கணும். நம்மளுடைய எமோஷனை கண்ட்ரோலாக வச்சுக்க நம்மளால் முடியும். அதை நம்ம முடியும் அப்படின்னு நம்ம தாட்டுக்கு கொண்டுட்டு போயிட்டு நம்ம அதை ஃபாலோ பண்ணணும், இல்லைங்களா? இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்போ இந்த 3 பாயிண்ட்டுக்கு செல்ஃப் ரெகுலேஷனுக்கு நம்ம பார்த்தோம். இன்னும் 3வது டிப்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எம்பத்தி அப்படின்னா நம்ம அந்தாபன்னு கூட சொல்லுவோம். அதை அப்படி சொல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் உணர்ச்சிகளை புரிஞ்சிக்கிறது, மற்றவங்களுடைய உணர்ச்சிகளை புரிஞ்சிக்கிட்டு அதுக்கு நம்மளுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி பண்ணுறது. இப்போ ஒருத்தவங்க உணர்ச்சி வசப்படுறாங்க, நம்மளுக்கு ஆப்போசிட்டில் உள்ளவங்க அப்படின்னா நாமளும் அவங்களும் பேசும் பொழுது எப்படி நம்மளுடைய ரியாக்ஷன் இருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்டிவ் லிசனிங்.
ஆமாம், ஆக்டிவ் லிசனிங் ரொம்ப முக்கியம். எப்போ பார்த்தாலும் நம்மளே தரன்னு பேசிகிட்டே இருப்போம். இப்போ ஒருத்தவங்க எமோஷ்னலாக இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் கூட நம்ம சும்மா அப்படியே அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது கிடையாது. ஆக்டிவ் லிசனிங், காது கொடுத்து கேட்கணும். எதிரில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத அவங்கள மனம் விட்டு பேச வைக்கணும். அப்போ லிசனிங், ஆக்டிவ் லிசனிங், கவனிக்கணும். பொறுமை நம்மளுக்கு தேவை. அவங்க என்ன சொல்ல வராங்கங்கிறது மட்டும் கேட்கணும். நீங்கள் கூட 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 எதை பேசிகிட்டு இருக்கக்கூடாது. பர்ஸ்பெக்டிவ் டேக்கிங், ட்ரை டு see ஃப்ரம் அதர் பாயிண்ட்ஸ். பர்ஸ்பெக்டிவ் அப்படின்னாலே ஆப்போசிட்டில் உள்ளவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கணும். இப்போ ஒருத்தவங்க எமோஷ்னலாக இருக்கிறாங்க அப்படின்னா நம்மள்கிட்ட ஒரு ஆறுதலோ ஏதோ சொல்கிறாங்க, ஆறுதலோ தேட வந்திருக்காங்க, இல்லை நாம் அவங்களுக்கு ஏதோ ஹெல்ப் பண்ண போகிறோம், இல்லை நம்ம 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கோம், எதுக்கு உள்ளவங்க எமோஷ்னலாக ஆயிடுறாங்க. அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய கருத்துக்களை திணிக்காமல் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து யோசிக்கணும். அவங்களுக்கு எதனால் இருக்குது, அவங்க சைடுலேருந்து போய் பேசுகிறது, அவங்க சைட்லேருந்து, நம்ம சைட்லேருந்தே நம்ம கருத்துக்களை மட்டும் இது பண்ணிகிட்டு இருக்கலாமா. பர்ஸ்பெக்டிவ், டைம் டு see அதர், அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறது யோசிக்கிறது, திங்க் பண்ணுறது, அவங்கள அந்த பார்வையில் நம்ம அவங்களுக்கு பேச வைக்கிறது. 3வது, ஆஸ்க் ஓப்பன் எண்டட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு கேட்டோம்னா அவங்கள கேள்வி கேட்குறதுக்கு, அவங்களுடைய பார்வையிலேருந்து அவங்க சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறாங்களா, அதுக்கு நம்ம அலோவ் பண்ணணும். சும்மா நம்மளே பேசிக்கலாம் தான். ஓப்பன் எண்டட் கொஸ்டின்ஸ், அவங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறதுக்கு என்னென்னலாம் அவங்கள அந்த பக்குவம் நம்மளுக்கு இருக்கணும். எதிரில் உள்ளவங்கள லிசன் பண்ணணும், அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கணும், அவங்கள கொஸ்டின் கேட்க விடணும், அவங்கள மனம் திறக்க விடணும். இதெல்லாம் தான் நம்மளுக்கு எம்பத்தியில் வரும். அப்போ இந்த 3 பாயிண்ட்ஸ் நம்ம முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா. அதாவது 1 செல்ஃப் அவேர்னஸ், செல்ஃப் ரெகுலேஷன், எம்பத்தி. இந்த 3 பாயிண்ட்ஸும் ரொம்ப தேவையான அவசியமான பாயிண்ட்ஸ் தான். இந்த 3 பாயிண்ட்டையும் நம்ம ஃபாலோ பண்ணோம்னாலே நம்ம எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும்.